Hi friends, welcome to Azhagiya Illam. இன்னைக்கு நம்ம அரச்சுவிட்ட சாம்பார் தான் பார்க்க போறோம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஹோட்டல்ல செய்ற சாம்பார் டேஸ்ட் நமக்கு வரும் இந்த அரச்சுவிட்ட சாம்பார். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவை பொடி ஒன்று அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன், 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், ஒரு 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அந்த முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, அப்புறம் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கோம், உப்பு. ஒரு பேன் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம முதல்ல கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே மற்ற எல்லா சாமானையும் போட்டுடலாம். தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். தேங்காய் துருவலை வந்து அப்புறமா போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் போட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக அது சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் அதில் நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அந்த ஒரு தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நான் வந்து முருங்கைக்காவையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறோம். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு வேகிறதுக்கு தேவையான உப்பு நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது விட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ வந்து நான் கொஞ்சம் சேர்த்துடுறேன். அவ்வளோதான், அதை சேர்த்து நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம முருங்கைக்காய் வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கிறோம். 1 கப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த திக்னஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பருப்பு போட்டதுக்காக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். முன்ன காய்க்கு மட்டும்தான் போட்டேன். இப்போ வந்து இந்த பருப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கடைசியில் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த சாம்பார் வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா சாம்பார் வந்து நல்லா கொதித்து சூப்பராக நமக்கு வந்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு எடுத்துருக்கோம். தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு பேன் எடுத்து சூடானவுன்னு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கலர் டர்ன் ஆன உடனே நம்ம வந்து பூண்டு தட்டி வச்ச பூண்டும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பை வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறமா மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டுடலாம். ரொம்ப நேரம் மூட வேண்டாம், அப்புறம் குழப்பாயிடும். இதை கிளறிட்டு நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ மூடியை திறந்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கணும். இந்த குழப்பாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் போகணும். அப்போது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கலாம். அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே எடுத்துட்டோம்னா வெண்டைக்காய் பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் பொரியல் நல்லா வதங்கி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் கூட இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அரைச்சி விட்ட சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு பாருங்கள். நன்றி.